Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தங்கம் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. 1 கிராம் தங்கம் 12,000-ஐ தாண்டியிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 97,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், கடந்த சில தினங்களாகவே மிக உயரத்தில் ஏறுமுகத்திலேயே இருந்துட்டு இருக்கு தங்கம் விலை, என்ன காரணம்? வணக்கம் விக்னேஷ். தொடர்ச்சியா கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் விலை உச்சம் தொட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம அடிப்படையா 2 காரணங்கள் மிக முக்கியமானது. முதலாவது ட்ரம்புடைய வரி விதிப்பு. ட்ரம்புடைய சர்வதேச அளவுல ட்ரம்புடைய வரி விதிப்பின் காரணமாக ஒரு விதமான ஒரு பொருளாதார நிலையற்ற சூழல் உருவாயிருக்கு. இதன் காரணமாக முதலீட்டாளர்களுக்கு என்ன அப்படின்னம்னா, ஒரு பங்குச்சந்தையில முதலீடு செய்யறதுல ஒரு தயக்கம் இருக்கு. இந்த சேஃப் ஹெவன் சொல்லப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பான முதலீடு, அதாவது தங்கத்துல முதலீடு செய்யறது இதனால அதிகரிச்சிருக்கு. ஏன்னா பங்குச்சந்தையில முதலீடு செய்யும் போது எப்படி போகணும் அவங்களுக்கு தெரியல. அதனால ஒரு பாதுகாப்பாக அவங்க தங்கத்துல முதலீடு செய்யறது அதிகரிச்சிருக்கு. இதனால தங்கத்தின் விலை தொடர்ச்சியா உயர்ந்து வந்துட்டு இருக்கு. அடுத்த காரணம் என்னன்னா, இப்ப இந்தியா, சீனா இந்த மாதிரியான பிரிக்ஸ் நாடுகள் டாலருடைய சார்பை குறைக்கிறதுக்காக தங்கத்தின் மீது அதிக கொள்முதல் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப டாலர் தான் பிரதானமா இயங்கிட்டு இருக்கு உலக வர்த்தக சூழல்ல. சோ இதை குறைக்கணும்னா இருக்க வேண்டிய தேவைகள். இதனால சீனா மற்றும் இந்திய மத்திய வங்கிகள் அதிக அளவுக்கு தங்க இருப்பை அதிகரிச்சுட்டு இருக்கு. இதனாலையும் தங்கத்துடைய தேவை அதிகரிச்சிருக்கு. விளைவாக அதனுடைய விலையும் உயர்ந்திருக்கு. இதுதான் இதனுடைய பிரதான காரணங்கள். அதுக்கப்புறம் உள்ளூர் அளவில் பார்க்கும்போது பண்டிகை காலங்கள். பட் மெயின் காரணம், ரீசன் நம்ம சொல்லக்கூடிய சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார சூழல் தான் தங்க உயர்வுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு விக்னேஷ். ரியாஸ், இப்போ நீங்க என்ன காரணம் அப்படின்றத பட்டியலிட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட இப்போ 1 லட்சம் ரூபாயை நெருங்க போது இது இப்படியே ஸ்டேபிளா இருக்க வாய்ப்பு இருக்கா, இன்னும் அதிகரிக்கதா வாய்ப்பு இருக்கா? பொதுவா என்ன சொல்லக்கூடியங்க அப்படின்னம்னா, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வரைக்குமே அது தொடர்ந்து உயரத்தை காணலாம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான கணிப்புகளா இருக்கு. தங்கமும் இருக்கலாம், வெள்ளியுமா இருக்கலாம், வாலட்டைல். இப்ப சமீப காலமாக வெள்ளியும் உச்சம் தொட்டுச்சு. ஆனா கடந்த சில தினங்களாக வெள்ளியும் சற்று குறைஞ்சிருக்கு. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் 1 லட்சத்தை தாண்டலாங்கிறதா சொல்லப்படுது. ஆனா இதுக்கு ஊடாக 2 காரணிகள் இருக்கு. அது நம்ம என்னன்னா நிரந்தரமா இது கூடிரும் சொல்லிருக்க முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு இப்ப அமெரிக்க மத்திய வங்கி, அதாவது பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை பெடரல் வங்கி தன்னுடைய வட்டி விகிதத்தை கூட்டுச்சு அப்படின்னம்னா முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கன் அரசு பத்திரங்கள்ல முதலீடுகளை குவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வட்டி விகிதத்தை கூட்டும் பொழுது உங்கள் கடன் பத்திரங்கள் வழியா அதிக லாபம் கிடைக்கும். அப்படிங்கிற சூழல்ல தங்கத்தின் மதிப்பு விலை குறையறதுக்கான சூழல் இருக்கு. ஆனா இப்போ உள்ள ஃபேக்டர், கடந்த பாஸ்ட் அப்புறமா சமீப காலம் நிலவக்கூடிய சூழல்ல தொடர்ந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் பெடரல் வங்கியுடைய முடிவுகளும் இதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ரியாஸ், இப்போ நீங்க தங்கத்தோட நிலவரத்தை சொல்லிட்டீங்க. வெள்ளியும் அதே போன்ற ஒரு நிலையில தான் இருக்கு, தொடர்ந்து உயர்ந்த வண்ணமே இருக்கிறதே. அதனுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கு? வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வெள்ளி மோர் வாலட்டைல். வெள்ளியுடைய விலைகள் இப்ப சமீப காலமா கூடிச்சு. ஆனா கடந்த சில தினங்களாக அது குறைந்ததையும் பார்க்க முடியுது. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஏன் சமீப ஆண்டுகளாக அதுக்கான தேவை அதிகரிக்குங்கிறதுக்கு நம்ம அடிக்கடி சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு தொழில் செயல்பாடுகள்ல வெள்ளியுடைய பயன்பாடு மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அதனால நிறுவனங்கள் வெள்ளிகளை அதிக அளவு வாங்கி வருகிறது. அதன் காரணமா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கான தேவை உயர்ந்திருக்கு. அதனாலதான் காமன் மேனும் இவ்வளவு நாள் அது ஆபரணங்களா பயன்படுத்திட்டு இருந்த சாமானிய மனிதர்களும் இப்ப வெள்ளிக்கட்டிகளை வாங்கக்கூடிய போக்கை நம்ம அதிகமா பார்க்க முடியும். நம்ம சமீப காலமாக கூட பல்வேறு கடைகள்ல வெள்ளிக்கட்டிகள் கூட தீர்ந்து போயிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே என்னன்னா, வெள்ளியில பொறுத்த வரைக்கும் அது தொழில் சார்ந்த ஒண்ணு. அதாவது பொருளாதார தாண்டி தொழில் நிறுவனங்கள் வெள்ளிகளுக்கான தேவை அதிகரிச்சிருக்கனால அதனுடைய மதிப்புகள் கூடியிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.